சிறப்புரை வழங்குவதற்காக நாடறிந்த தனிநகர அரசியல்வாதி அன்பு அண்ணன் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மாபெரும் இந்த மதுரை மாநாட்டை தலைமையேற்று நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கும் நம்மளுடைய கழக தலைவர் அண்ணன் விஜய் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 4 ஆண்டுகள் காட்டாட்சியை முடித்து விட்டது இந்த திமுக அரசு. விவசாயிகள் ஆரம்பித்த அரசு ஊழியர் முதல் இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் அனைவரும் கடுமையாக நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம். விவசாயிகள் ஒவ்வொரு நொடியும் பாதிக்கப்பட்டார்கள். நேற்று பார்த்திருப்ப தூய்மை பணியாளர் வரைக்கும் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள். எத்தனை நாட்கள் நாம் இதே மாதிரி தொடங்கி கொடுப்போம். இதற்கெல்லாம் ஒரு விட வேண்டாமா? கண்டிப்பாக வருகிற 26 நடைபெறும் தேர்தலில் தமிழகத்திற்கே ஒரு விடுதலை என்றால் நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் அந்த தருணம் மட்டுமே தமிழகத்தில் விடுதலை. என்கிட்ட சொல்றாங்க சில பேர், உங்ககிட்ட சீனியர்ஸ் இல்ல, நீங்க எப்படி ஆட்சி அமைப்பீங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க? யார் சீனியர்? மக்களை பார்த்து ஓசியை ஏழை செய்த பொன்முடி சீனியரா? 1000 ரூபாய் பச்சையாக பேசிய துரைமுருகன் சீனியரா? சென்னை மாநகரத்தை அட்டவணை செய்து அழைத்துக் கொண்டிருக்கும் சேகர்பாபு சீனியரா? இல்லை மதுரையில் பத்திரப்பதிவுகள் அனைத்தையும் தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவு ஊழலை செய்து கொண்டிருக்கும் மூர்த்தி சீனியரா? இவர்கள் எல்லாம் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை கொள்ளையெடுத்தது போதாதா? நம்மளுடைய தலைவர் உங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்திலிருந்து ஒரு தம்பி, ஒரு தங்கை, ஒரு அண்ணன், ஒரு அக்காவை தேர்ந்தெடுப்பார் அடுத்த வருடம். அந்த தேர்ந்தெடுக்கும் அந்த நபர் அமைச்சராக தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு நொடியும் மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கும் ஒரு நபராக இருப்பார். என்ன பெரிய சீனியர்? அப்படி என்ன பெரிய சீனியர்? ஒருத்தருக்கு இங்க இருக்கிற துறை